Question number 503. Ashwin deposited rupees 200 per month for 5 years in a recurring deposit account in a post office. If he received rupees 13,830, then the rate of interest is. அஸ்வின் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 பெற்றார் எனில் வட்டி விகிதம் என்ன? போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு. அதில் மாதம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை போடுவோம். அவங்க அந்த ஆண்டுகளோட முடிவில் இன்ட்ரெஸ்டோட வட்டியோட சேர்த்து நமக்கு தருவாங்க. ப்ராப்ளம்ல இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க நம்ம கையில கொடுக்குறாங்கல்ல அந்த அமௌண்ட், அதான் மெச்சூரிட்டி அமௌண்ட். அதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 13,830. ஆர்டி அக்கௌண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ல மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா is equal to P into small n plus P into capital N into R divided by 100. இப்போ இந்த ஸ்மால் n என்னன்னா இங்க கொடுத்திருக்க 5 years 5 ஆண்டுகள் அவர் மாதம் ஒரு தொகையை செலுத்திட்டு வராரு இல்லையா, இந்த 5 ஆண்டுகள் தான் ஸ்மால் n. 5 years இதை மந்த்ஸா மாத்திக்கிறோம். 5 into இயரை மந்தா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், into 12. இப்போ into 12 is equal to 60 months. நெக்ஸ்ட் கேபிட்டல் n என்னன்றதை பார்ப்போம். ஸ்மால் n into small n plus 1 divided by 2 into 12. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸ்மால் n என்னது 60 monthsன்னு தெரியுது. அப்போ 60 into 60 plus 1 is 61 divided by 2 into 12. இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை கண்டுபிடிப்போம். இப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் என்னது 13,830. பிரின்சிபல் என்னது ரூபாய் 200. அதான் மாதம் அவர் செலுத்திட்டு வராரு. இப்போ 200 இன்டூ என் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 16 கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் பிரின்சிபல் என்னது 200 இன்டூ கேபிட்டல் என் என்னது 60 இன்டூ 61 டிவைடட் பை 2 into 12 n போட்டாச்சு. நெக்ஸ்ட் into r ஹோலா டிவைடட் பை 100. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், 100 டிவைடட் பை 1 இருக்கும். இது நியூமரேட்டர், இங்க மேல வரும்போது எப்படி வரும், into 1 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். இப்போ 100 2s are 200, 2 கேன்சல் ஆயிரும். 12 60. இப்போ 13,830 is equal to 200 into 60 என்னது 12,000 plus 5 into 61 305 into R. இப்போ இந்த 12,000 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இடது பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும், ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ்ல வரும். இப்போ 13,830 மைனஸ் 12,000 என்ன வரும், 0 3 8 1 1830 is equal to 305 into R. இப்போ R is equal to 1830 divided by 305. ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, 305 into R இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷன் ஆகும். நெக்ஸ்ட் 305 ஆறா 1830. இப்போ R is equal to 6%. இதான் வட்டி விகிதம். ஆப்ஷன் சி.